பத்திரிகையாளர் ஷபீர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஷபீர், தற்போது 28 தொகுதிகள் அதோடு சேர்த்து ஒரு மாநிலங்களவை இடம் என காங்கிரஸோடு திமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? நேற்று நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக காங்கிரஸ் உடைய தலைமை என்பது இந்த நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அதாவது முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய, அதாவது 28+1 அல்லது 29+1 அப்படின்ற அந்த நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணி தொகுதியை இறுதி செய்து விட்டு கூட்டணியை அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒப்புதல் என்பது கிடைத்திருப்பதாக தெரிகிறது. சோ இது அதான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை காங்கிரஸ் உடைய தலைமை அதை எடுத்திருக்கிறது, அதை விரும்பி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த இருவேறு கருத்துக்கள் என்பது அது வெளிப்படையாகவே அது தெரிந்தது. ஆனால் அது கூட்டணி முறிவை நோக்கி போய்விடக் கூடாது அப்படின்றதுல அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் அதே போல மல்லிகார்ஜுன கர்கே இவர்கள் ரொம்ப உறுதியாக அதில் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் லாஸ்ட் மினிட்ல அந்த லாஸ்ட் எஃபர்ட் திரு பி சிதம்பரம் அவர்கள் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு, அதே மாதிரி பார்கெயின் பண்ற இடத்துல நம்ம இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல இருந்திருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கேட்கிறது, 35 தொகுதிகளை கேட்கிறது அப்படின்னா இந்த தேர்தல்ல அவங்க கூடுதலான இடங்கள் கிடைத்தால் அது நன்றாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் அதை கேட்டிருந்தாங்க. ஆனால் அது கூட்டணி முறித்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக அதை கேட்கப்படவில்லை. மாறாக ஒரு பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்ல அதை அப்படி கேட்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த கூட்டணியை உறுதி செய்து விட்டு ராஜ்யசபா கேண்டிடேட்டையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிகிறது. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபீர்.